ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடி அதாவது பால்வாடி ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் உடனுக்குடனே ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் வந்துட்டு நேட்டிவ் வேறு, மேரேஜ் ஆகி போன ஊர் வேறு, எனக்கு ஸ்மார்ட் கார்டில் பேர் அம்மா வீட்டில் இருக்குது, சில பேர் வந்துட்டு ப்ரூஃப் அம்மா வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முக்கியமாக வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் படித்த மார்க் ஷீட் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு எங்கே இருக்கோ அந்த அட்ரஸில் அந்த வேக்கன்சிக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு 2 இடத்துல அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் பண்ண முடியாது, ஒரே பிளேஸில் தான் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம ஸ்கூல் டேஸில் அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம், இல்லை காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு வாங்கியிருப்போம். ஆனால் வந்துட்டு நான் படித்தப்போ வந்துட்டு 8th படிக்கும்போது ஒரே ஒரு டைம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதனுடைய நீடே எனக்கு தேவைப்படல. நான் டிகிரி முடிக்கிற வரைக்குமே எடுக்கலை. அதுக்கப்புறமும் வந்துட்டு பசங்க இருந்ததுனால வேலைக்கு போக முடியல, ஸோ நான் எடுக்கவே இல்லை. இப்போ வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க மஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்கிட்ட +2 டிசியை நான் ஸ்கூலில் கொடுத்துட்டேன். ஸ்கூலில் கொடுத்தது வந்துட்டு காலேஜில் கொடுத்துட்டேன். எனக்கு காலேஜில் வந்து டிசி கொடுத்துட்டாங்க. அதாவது நான் டிகிரி டிசி வச்சுருக்கேன், +2 டிசி என்கிட்ட இல்லை. இதனுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, பால்வாடி டீச்சருக்கு +2 டிசி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் டிகிரி டிசி கொடுக்க போகிறேன். ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு நம்மளுடைய +2 டிசியில் கம்யூனிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா சிப்ளிங்ஸ் யாரோடையாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணலாம். இப்போது அடிக்கடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நிறைய பர்பஸ் கேட்குறாங்க, ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக இல்லைனாலும் யூஸ் ஆகும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு 7 டேஸ் வரைக்கும் டைமு, 1 or 2 டேஸ்லேயும் கிடைக்கும், இல்லை 7 டேஸ் கூட ஆகும். அது வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற விஏஓ, தாசில்தார், ஆர்ஐ அந்த மாதிரி இது பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு ஸ்கூல் டிசி காலேஜில் கொடுத்துட்டேன். காலேஜ் டிசி வந்துட்டு எனது மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்றதுனால கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூலில் போய் டிசியில் இன்னொரு காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் வந்துட்டு சிதம்பரம் அரசு நந்தனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன், 2011 பேட்ச்சு. ஸ்கூலில் வந்துட்டு இது எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பாருங்கள். அதாவது ஸ்கூல் நேம் போட்டு, நான் இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் படித்தேன், என்னுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்னு போட்டு அதில் டைப் பண்ணி ஸ்கூலில் வந்து சீல் குத்தி ஹெச்எம் மேம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ ஹெச்எம்மாக இருக்கிறவங்க, நான் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் மேமாக இருந்தாங்க அப்போது. ஸோ அவங்க என்னை ஓரளவுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நான் கேட்டதும் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் டிசி ஜெராக்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஆன்லைனில் போயிட்டு நம்மளுடைய ஆதார் கார்டு, அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த ப்ரூஃப், இதை வச்சு நான் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கு வந்துட்டு 60 ரூபா தான் பணம், அதுக்கு மேலெலாம் கிடையாது. 60 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்துட்டு நம்பர் வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம திரும்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இது சில பேருக்கு 2 டேஸில் வரும். நாளைக்கு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஹாலிடே, நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே விட்டு மண்டே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நமக்கு அர்ஜென்ட் நீடு இருக்குது அப்படின்னா நம்ம போயிட்டு விஏஓ கிட்ட, நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் சார், எனக்கு வேணும். கம்மிங் 23rd இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு இது பால்வாடி இதுக்கு அப்ளை பண்ணுற டைம் முடியுது. இது வந்துட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. நம்ம ஏரியாவில் நம்ம சப் டிஸ்ட்ரிக்ட் வட்டாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் உள்ள ஒரு சென்டரில் போய் தான் நம்ம கொடுக்கணும். எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு குமராட்சியில் உள்ள அங்கன்வாடி மையம் தான், அங்கே போய் கொடுக்கணும் நேரில். ஸோ இது மட்டும் இல்லாமல் செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கணும். எல்லா ப்ரூஃபையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றது க்ரீன் சைன். அதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை ஹெச்எம்எம் இல்லை டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க இது பண்ணி சீல் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அட்டஸ்டட் வாங்கிட்டு உங்கள் ஏரியாவில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு போய் நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அர்ஜென்ட் நீட் அப்படின்னா நம்ம விஏஓ பார்த்து கொஞ்சம் அர்ஜென்ட் சார், நம்மளோட என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விஏஓ அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஆர்ஐ கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தாசில்தார் ஃபைனலாக, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆன்லைனில் வந்துட்டு அது ஜென்ரேட் ஆகி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக மாறி வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. எப்போவுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நமக்கு நீடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு எதுவும் இதை பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்